நம்முடைய போதகரும் குருவுமாய் இருக்கிறவருமாகிய கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோவான் 8:31. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். துதிக்க 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். வசனத்தை வாசிப்பதும் கேட்பதும் நமக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். மேலும் வசனத்தின்படி வாழும் பொழுதே அது நமக்கு நிலையான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே வசனத்தை வாசிக்கிறதோடு நாம் நின்று விடாமல் வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று விசுவாசிகளாகிய நாம் இந்த நாளில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். வசனத்தை கை கொள்ள கர்த்தர் நமக்கு தேவையான கிருபையையும் பலனையும் பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையை நமக்கு அருளி வசனத்தின்படி வாழவும் அதிலே நிலை நிற்கவும் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் ஊக்கமாய் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களே பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நாமும் பிதாவையும் குமாரனையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் பெற்று கொண்டு வாழ அவருடைய வசனத்தை கை கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகின்றபடியாலும் இந்த நாளில் அவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.